பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை குடும்பமாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட பேசுவது, உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் சந்தோஷப்படுறீங்கள்ல. நான் இப்போ இந்த அரபு நாடுகள், வளைகுடா நாடுகளில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஒமான் தேசத்தெல்லாம் போயிருந்தேன்ல. நிறைய பேர் பார்த்தாங்க. அப்போ ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு சின்ன குட்டி பிள்ளை ஓடி வந்தா. அவளுக்கு என்ன 5 வயசு இருக்குமா? ஓடி வந்து சொன்னால், உங்களை எனக்கு தெரியுமே அப்படின்னா. என்ன எப்படி தெரியும்? உங்கள் பேர் எனக்கு தெரியும் அப்படின்னா. என் பேரை சொல்லு பார்க்கலாம் அப்படின்ன உடனே, மோகன் சிலாசரஸ் தானே அப்படின்னா. எப்படி என் பேர் உனக்கு தெரியும்? நான் தான் டிவியில் உங்களை பார்க்குறேன்ல அப்படின்னு சொல்லிச்சு. சின்ன ஒரு 5 வயசு பிள்ளை. போகிற இடத்துலலாம் குடும்பமாக மகிழ்ச்சி அடைகிறாங்க. நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம், எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. நிறைய பேருக்கு மிராக்கிள்ஸ், அற்புதம் நடந்திருக்கிறத சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ தான் இந்த அனுபவம்லாம் எங்களுக்கு தெரியல, இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு இப்படிலாம் ஜெபிக்கணும் என்றது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. சிலர் சொன்னாங்க, நாங்கள் இப்போ தான் இந்த பார்த்து தான் குடும்ப ஜோமே ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அற்புதம் நடந்ததெல்லாம் சொன்னாங்க. அப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உலகம் எங்கிலும் எல்லா தேசங்களிலும் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை அறிந்து நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இது எப்படி நடக்கிறது? கொரோனா காலத்தில் இது ஆரம்பிக்கப்பட்ட 2020 ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் தடையில்லாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சியை கத்துறதற்காக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். சோசியல் மீடியாவிலே நீங்கள் பார்க்குறீங்க. இதில் ஆண்டவருடைய ஒரு பெரிய அற்புதம். 160 நாடுகளுக்கு மேலே ஜனங்கள் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பல தேசத்துலேருந்து பார்க்குறீங்களா, மியான்மர்லேருந்து நிறைய குடும்பத்தார் பார்க்குறீங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குறீங்க, சிங்கப்பூர், மலேசியாவிலேருந்து, ஆப்பிரிக்கா நாடுகள்லேருந்து கூட பார்த்து. ஏன்னா நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்களே, இங்கே நீங்கள் அங்கேருந்து ஆப்பிரிக்காவின் பல தேசத்துலேருந்து பார்க்குறாங்க. சீனாவிலேருந்து கூட பார்க்குறாங்க. நம்ம தமிழ் மக்கள் அங்கே இருக்காங்க. ரஷ்யாவிலேருந்து பார்க்குறாங்க. அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா நாடுகள், பெல்ஜியம். அவங்க பெல்ஜியம் பேர் சொல்லனா அவங்களுக்கு எங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்றாங்க. பெல்ஜியத்துலேருந்து பார்க்குறாங்க, ஜெர்மனிலேருந்து, இங்கிலாந்துலேருந்து. இது என்னாலே கிரகிக்க முடியல, இதெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு சொன்னால், கர்த்தர் பேசினார். தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவங்க மூலமாக இந்த கொரோனா காலத்துக்கு முந்தைய ஆண்டவர் பேசினார். இனி நான் ஒரே இடத்துல உட்கார்ந்து பேசும்போது உலகமெல்லாம் அதை கவனிப்பாங்க, அதன் மூலமாக சந்திக்கப்படுவாங்கன்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அவங்க மூலமாக சொல்லப்பட்ட போது எனக்கு அதை கிரகிக்க முடியல. அது எப்படி ஒரே உட்கார்ந்து பேசி உலகம் முழுதும் நான் போக முடியும் என்பதாக. ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுகிறது. இது தேவ திட்டம். ஆண்டவர் தான் இந்த இணைக்கிறார். மனுஷனால் இப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. கர்த்தர் இதை நடத்துகிறதுனால இத்தனை தேசங்களை இணைத்து, அது மாத்திரம் இல்லை, பாஸ்டர்ஸு, சுவிசேஷகர்கள், நிறைய பல டினாமினேஷனை சார்ந்தவர்கள், நிறைய கிறிஸ்தவர் அல்லாத மக்கள், இந்து சகோதர சகோதரிகள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன்னா நான் போகிற இடத்துல அவங்கள என்னை சந்தித்து ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அவங்க நெற்றியில் அணிந்திருக்கிற அடையாளத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் அவங்க கிறிஸ்தவங்களை. இந்துக்கள் ரொம்ப பக்தி உள்ளவங்க. அவங்க ரொம்ப மரியாதை தோத்திரம் சொல்லி, நாங்கள் தவறாமல் பார்க்குறோம், எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி காரியம் நடக்கிற காரணம், இது தேவனால் உண்டான ஒரு காரியம். அதனால தான் தடையில்லாமல் நடக்கிறது. ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு பாரமான ஒரு விஷயம் கூட. இது என்னுடைய தகுதியினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அப்போ இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்கள, ஆண்டவருங்க மேலே அன்பு வைத்து இதை பார்க்க வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் இந்த இயேசுவை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரு ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். எல்லாரும் அறிந்து கொள்ளணும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறார். மரித்தும் உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரை நீங்கள் அறிந்து கொள்ளணும் என்று ஆண்டவர் விரும்பித்தான் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அற்புதங்கள் சாட்சி சொல்கிறாங்கல்ல. நீ யோசித்து பாருங்கள், இது மனிதனால் நடக்கிற விஷயமா? ஆரம்பத்துலேருந்து இத்தனை வருஷம் எல்லா வாரமும் குறைந்தது 5 சாட்சி நான் வாசிக்கிறேன், 2 சாட்சி வீடியோவில் காமிக்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள். அதை நானே திங்க் பண்ணி பார்ப்பது எப்படி வாரம்னு சொன்னால், அது ஆண்டவருடைய கிருபை. அவர் கிரியை செய்கிறார். இதில் மனுஷனுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது அவரை சுமக்கிற ஒரு கழுதையாக என்னை வச்சிருக்கிறார், அவ்வளோதான். அவர் தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கார். இது மனிதனால் நடக்கிற விஷயம் கிடையாது.
இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து அறிந்து கொள்ளுங்க. மோகன்லால் செய்த விசேஷமான ஆள ஒன்றும் கிடையாது. உங்களை போல பாடுள்ள மனிதன் நான் ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர். அவருடைய கிரியைகளை, செயல்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தாலே கொஞ்சம் விளங்கி விட. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனால் இதெல்லாம் செய்ய முடியுமா, நடக்குமா என்று சொல்லி. ஏன்னா இந்த அற்புதம் பெற்றுக்கொண்டு சொல்கிற நிறைய பேரை நான் பார்த்தது கூட கிடையாது, நேரில் பார்த்ததில்ல. அப்படிப்பட்ட எத்தனை பேர் சாட்சி வந்து சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க. யோசித்து பாருங்கள். அப்போது இந்த அற்புதத்துக்கு மோகன்லாலுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த அற்புதத்துக்கு இயேசுக்கு தான் சம்மந்தம். அவர் தான் அற்புதம் செய்கிறவர். அதனால் நீங்கள் இதெல்லாம் யோசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், இதுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற அந்த ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்ளணும். அவ்வளவுதான். அந்நியத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ள. இந்த நாள் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் இயேசு. இயேசு ரொம்ப அருமையானவர், இனிமையானவர். நீங்கள் அவரை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் அவரை ருசித்து பாருங்கள். நீங்கள் மதங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. இயேசுன்ற ஒரு ரட்சகர், ஒரு ஆண்டவர் பற்றி சொல்கிறாங்களே, அவர் எப்படி தான் இருப்பார் பார்த்துருவோமே. சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சும்மா கொஞ்சம் அவருக்கு சான்ஸ் கொடுங்க, அவ்வளோதான். அவர் எவ்வளோ அருமையானவர் தெரியுமா? நீங்கள் ருசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவரை போல் ஒருத்தரை நீங்கள் இப்போ எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளவு இனிமையானவர். நம்ம மேலே வைத்த அன்பில், கல்வாரி சிலுவையில் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து காயங்களை ஏற்றுக்கொண்டவர். அவர் நம்ம காய்பட்ட பாடுகள், அடிகள், காயங்கள், அதில் தான் இன்றைக்கி அற்புதங்கள் நடக்கிறது. ஒரு 5 சாட்சியை நான் வாசிக்கிறேன். 2 சாட்சி வீடியோவிலே நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதலாவது சாட்சி சகோதரி வாணி, பெங்களூரிலிருந்து சகோதரி வாணி. கடந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதி எனக்கு திடீரென்று அதிகமான வயிற்று வலி ஏற்பட்டது. அதனால் மருத்துவமனைக்கு சென்றேன். பரிசோதித்த மருத்துவர் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு, உங்களுடைய சிறுநீரகத்தில் பெரிய அளவில் கல் இருக்கிறது, உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆப்ரேஷன் சிகிச்சை செய்வதற்காக தேதியை குறிப்பதற்கு முன்பாக மறுபடி ஒரு ஸ்கேன் எடுத்துவிட்டு குறிப்பிட்ட தேதியில் வரும்படி அனுப்பிவிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். ஜெப நேரத்தில் எனக்கும் இயேசு அற்புதம் செய்ய வேண்டும் என்று மிகுந்த பாரத்தோடு இயேசுவிடம் ஜெபம் செய்தேன். அதாவது ஒரு அற்புத பெருவிழான்னு ஒரு வாரம் நடத்துகிறோம்ல, கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி நடந்த அற்புத பெருவிழா டிவிக்கு முன்னால் உட்காந்து அவங்க ஜெபிக்கிறாங்க. அப்பொழுது மிகுந்த பாரத்தோடு இயேசுவிடம் அதை எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணினேன். 3ஆம் தேதி அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பாக ஸ்கேன் எடுப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றேன். ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் கல் இல்லை என்று ரிப்போர்ட் வந்தது. மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது அதிலும் கல் இல்லை என்று ரிப்போர்ட் வந்தது. எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம். மருத்துவரும் பார்த்துவிட்டு ஆச்சரியத்தோடு இப்பொழுது அறுவை சிகிச்சை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஜெபத்தை கேட்டு என் சிறுநீரக கல்லை அற்புதமாக மறைய செய்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 2 முறை ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டாங்க, கல் இல்லை. அந்த ஜெபம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அந்த கிட்னி ஸ்டோனை மறைய பண்ணிட்டார். உங்களுக்கு ஆண்டவர் செய்வார் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும்போது. அடுத்து சகோதரர் புஷ்பராஜ், பொள்ளாச்சியை சார்ந்த சகோதரர். நான் 12 வருடமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். என்னுடைய வேலை முடிந்து வந்ததும் தினமும் குடித்து விடுவேன். ஒரு நாள் கூட குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. நான் சம்பாதிக்கும் பணம் முழுவதையும் குடித்தே செலவழித்து விடுவேன். அதுவும் அல்லாமல் குடித்துவிட்டு வந்து என் மனைவி மற்றும் என் மகளிடம் கடினமான வார்த்தைகளை பேசி சண்டையிடுவேன். சமீபத்தில் சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் குடும்பமாக சேர்த்து வைத்திருந்த 80,000 ரூபாயையும் என் மனைவிக்கு தெரியாமல் குடித்தே முடித்து விட்டேன். என்ன பயங்கர பாருங்கள், மதுபானம் ஒரு குடும்பத்தை எப்படி பாழாக்குது பாருங்கள். இப்படி குடிப்பழக்கத்திற்கு நான் மிகவும் அடிமையாக இருந்தேன். குடியை நிறுத்துவதற்காக சிகிச்சை பெற்று மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. குடிப்பதற்கு முன்பாக குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கும். குடித்த பிறகு குடியை நிறுத்த முடியவில்லை என்று மனம் உடைந்து அழுவேன். 2 பிரச்சனை. குடிக்கிறதுக்கு முன்னால் குடிக்கணும்னு அந்த ஏவுதல் உண்டாகும். குடித்த பிறகு மனம் உடைந்து அழுவாராம். பார்த்தீங்களா, அந்த பாவம் அடிமையாக்கி விட்டார்.
சில நேரங்களில் தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட முயற்சித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த நவம்பர் 30 நாலுமாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்தில் நாங்கள் குடும்பமாய் கலந்து கொண்டோம். பாடல் ஆராதனை முடிந்தவுடன் முதலாவது உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கப் போகிறேன் என்று சொல்லி பாவ அடிமைத்தனத்தில் உள்ளவர்களை முன்பாக அழைத்து ஜெபம் செய்தீர்கள். அப்பொழுது நானும் முன்பாக வந்து என்னை அறியாமலேயே மிகவும் அழுது இயேசுவிடம் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது என் நெற்றி பகுதியிலிருந்து ஒரு அசுத்தாவி என்னை விட்டு வெளியேறியதை நான் உணர்ந்தேன். அந்த நேரத்திலிருந்து குடிக்க வேண்டுமென்ற எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது. நான் வீட்டிற்கு சென்ற பின்பும் குடிக்க வேண்டுமென்ற எண்ணம் எனக்குள் வரவே இல்லை. இப்பொழுது முழுவதுமாக நான் குடியை நிறுத்திவிட்டேன். ஜெபத்தை கேட்டு 12 வருஷமாக மதுபானத்திற்கு அடிமையாந்த என்னை இயேசு விடுதலையாக்கினார். என்னை ஞாபகம் இருக்குது, இந்த திறப்பின் வாசல் ஜெபம் முதல்ல வொர்ஷிப் முடிஞ்ச உடனே தேசத்துக்காக ஜெபணும். 1 மணி நேரம் ஜெபித்த பிறகு தான் அப்புறம் சாட்சி, அப்புறம் கடைசியில் தான் ஜனங்களுடைய தேவைக்கு விடுதலைக்கு ஜெபிப்போம். அந்த திறப்பின் வாசல் ஆண்டவர் முதல்ல எடுத்தோன்னு சொன்னார், இன்றைக்கு முதல்ல ஜனங்களுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணு. என்ன காரியம் ஆண்டவரை சொன்னால் ஒன்றுன்னா சொன்னால் சொல்கிறபடி செய். சரியாண்டு முதல்ல பாவ அடிமைத்தனத்தில் முன்னு கூப்பிடு. யார் யார் பாவத்தை விட முடியல, அடிமைத்தனத்தில் இருக்கன்னா 100கணக்கான பேர் வந்துட்டாங்க, வந்து 1000க்கு மேலே. அதில் தான் இந்த சவுந்த அழுது ஒப்பு கொடுத்தார் விடுதலை. பாருங்கள், அது மாதிரி ஆரம்பத்தில் விடுதலை சுகம் நிறைய பேருக்கு அற்புதங்களை செய்கிறார். அப்படிதான் ஆண்டவர் நடத்துவார். ஒரே மாதிரி எப்போவுமே செய்கிறதில்லை. கர்த்தர் நடத்தினார். ஒரு 12 வருஷ குடி பழக்கத்தை விடுதலை பார்த்தீங்க. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். இன்றைக்கி ஜெபிக்கும் போது சகோதரர் அந்தோணி சாமி, புதுக்கோட்டை, அங்கிருந்து ஒரு சகோதரர் பாருங்கள், நான் 20 வருடமாக வீசிங் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தேன். குளிர்காலம் வந்துவிட்டாலோ குளிர்ச்சியான பொருட்களை நான் சாப்பிட்டு விட்டாலோ உடனே வீசிங் வந்துவிடும். வருடத்தில் 6 மாதம் தொடர்ச்சியாக வீசிங் இருந்து கொண்டு 6 மாதம் வருஷத்தில் இருந்து கொண்டே இருக்கும். வீசிங் வந்துவிட்டால் மூச்சு விட முடியாது, பேச முடியாது, நடக்க முடியாது, எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியாது. நான் பாத்ரூம் போக வேண்டும் என்றால் வீட்டில் உள்ள ஒருவருடைய உதவியினால் தான் செல்ல முடியும். தூங்குவதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். இப்படி 20 வருடமாக இந்த வீசிங் பிரச்சனையினால் நான் மிகவும் சிரமப்பட்டு வந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2023 வருடம் டிசம்பர் மாதம் 24 நடைபெற்ற ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அப்பொழுது நீங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் ஜெப நேரத்தில் வீட்டில் உள்ளவர்கள் வியாதிப்பட்டவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீர்கள். அப்பொழுது எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும், அவங்க குடும்பத்தில் எல்லாரும் என் மேல் கை வைத்து எனக்காக இயேசுவிடம் ஜெபித்தார்கள். அந்த நேரத்தில் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும்போது நீங்கள் என்னுடைய பெயரை அழைத்து, இப்பொழுது தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது, உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார் என்று சொல்லி ஜெபித்தீர்கள். அப்பொழுது தேவனுடைய வல்லமை என் மேலே இறங்கியதை நான் உணர்ந்தேன். அன்று இரவே நான் நன்றாக தூங்கினேன். அந்த நாளிலிருந்து 20 வருடமாக இருந்து வந்த வீசிங் நின்று விட்டது. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன், நன்றாக பேசுகிறேன், நன்றாக நடக்கிறேன், எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். ஜெபத்தை கேட்டு என்னை பெயர் சொல்லி அழைத்து 20 வருடமாக எனக்கு இருந்த வீசிங் பிரச்சனையை மாற்றி எனக்கு சுகம் கொடுத்த இயேசுக்கண்ணை 20 வருஷம் வீசிங் ப்ராப்ளம். குடும்பத்தார் எல்லாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அற்புத சுகம், ஒரே நாள் அவ்வளோ. அதோடு அந்த நோய் போய்விட்டது, பூரண சுகம். புதுக்கோட்டை அந்தோணி சாமி என்கிற சகோதரர். அடுத்து சகோதரி பத்மாவதி, ஸ்ரீவில்லிபுத்தூர், அங்கிருந்து பத்மாவதி அவங்க எழுதியிருக்கிறாங்க. கடந்த ஆகஸ்ட் மாதம் திடீரென்று என்னுடைய வலது கால் பாதம் முதல் முழங்கால் வரை அதிகமாக வீங்கிவிட்டது. தொடர்ச்சியாக 3 நாட்கள் காய்ச்சல் இருந்தது. இதனால் மருத்துவமனைக்கு சென்றேன். பரிசோதித்த மருத்துவர், சுகர் வியாதி நிமித்தமாகத்தான் உங்கள் கால் அதிகமாக வீங்கிவிட்டது, கால் வீங்கியதால் காய்ச்சல் வந்தது, உங்களுடைய உள்ளங்காலில் சிறிதாக கிழித்து கெட்ட நீரை வெளியேற்றிவிட்டால் சரியாகிவிடும் என்று சொல்லி மருத்துவர் சிகிச்சை அளித்தார். அந்த நேரம் வீக்கம் குறைந்து விட்டது. ஆனால் என்னுடைய உள்ளங்காலில் கிழிக்கப்பட்ட அந்த பகுதி புண்ணாகி
முன்பு இருந்ததை விட என்னுடைய கால் பாதம் முதல் முழங்கால் வரை அதிகமாக வீங்கிவிட்டது. 3 மாதமாக வீக்கம் குறையவே இல்லை. இதனால் கொஞ்சம் கூட என்னால் நடக்க முடியாமல் ஆகிவிட்டது. வீட்டு வேலைகளையும் செய்ய முடியாது. வலி தாங்க முடியாமல் எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி நடைபெற்ற ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். அதில் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் ஜெப நேரத்தில் ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்த சகோதரி ஆஸ்லி அவர்கள் கால்களில் உள்ள வீக்கங்கள் குறையட்டும் என்றும் பாதங்களில் உள்ள புண்கள் குணமாகட்டும் என்று சொல்லி ஜெபம் செய்தார்கள். அந்த நேரத்தில் வீங்கியிருந்த என் கால் என் கண் முன்பாகவே அப்படியே சுருங்கி நார்மலானது. இல்லை, எவ்வளோ பெரிய அற்புதம்! கால் வீங்கி இருக்குது, அதுக்காக ஜெபிக்கிறாங்க. மகள் ஜெபம் நடத்தும் போது அதை கரெக்டாக சொல்லி ஜெபித்தும் போது அந்த வீங்கியிருந்த அப்படியே சுருங்குதான் கண் முன்னால். அந்த அற்புதம் செம்மராக்கல்ல அவங்க ஃபோட்டோவோட சாட்சி அனுப்பியிருக்கிறாங்க. அன்றிலிருந்து புண் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பித்தது. இப்பொழுது நான் நன்றாக நடக்கிறேன், எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். ஜெபத்தை கேட்டேன், காலில் இருந்த புண்ணை குணமாக்கி நடக்க முடியாமல் இருந்த என்னை நடக்க செய்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு அற்புதமான ஆண்டவர். நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். அடுத்து ஒரு சகோதரர் செல்லப்பன், குலசேகரம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் குலசேகரம். நான் 45 வருடமாக பீடி, சிகரெட், கஞ்சா, மதுபானம் மற்ற இரகசிய பாவங்களுக்கு அடிமைப்பட்டு துன்மார்க்கனாக வாழ்ந்து வந்தேன். 45 இயர்ஸ், 45 வருடம். யோசித்து பாருங்களேன். என் தோட்டத்தில் வேலை செய்கிற இடத்தில் கெட்ட வார்த்தைகள் பேசி மிகவும் கடினமாக நான் நடந்து கொள்ளுவேன். அதிகமாக கோபப்படுவேன். நான் ஒரு ஆவிக்குரிய சபையை சார்ந்தவனாக இருந்தும் இயேசுவுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு வந்தேன். நான் தனிமையில் இருக்கும் பொழுது என் மனதில் நிம்மதியே இருக்காது. எப்பொழுதும் எனக்குள் ஒருவித மரண பயம் இருந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி நாலுமாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஆரம்ப நேரத்திலேயே நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபம் செய்தீர்கள். இப்போ தான் ஒரு சாட்சி வாசித்தோம்ல, இதில் தான் அன்றைக்கு தான் ஆண்டவர் முதல்ல பாவத்துக்கு அடிமைப்பட்டவங்க முன்னால் வாங்க, விடுதலை வேணும்னு அழைத்து முன்னால் வந்து ஒப்பு கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் தான் பாருங்கள் நடந்த. அந்த நேரத்தில் அப்பொழுது நானும் முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு இயேசுவின் இடத்தில் என் பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து ஒரு குழந்தையை போல மிகவும் அழுது ஜெபம் செய்தேன். அந்த நேரத்தில் யாரோ என் சட்டை பிடித்து இழுப்பதைப் போல உணர்ந்தேன். உடனே திரும்பி பார்த்தேன், என் அருகில் யாருமே இல்லை. அந்த நேரத்தில் என் மனதை அழித்து கொண்ட பாரம் என்னை விட்டு வெளியேறியதை உணர்ந்தேன். அவளால் அந்த விடுதலை உணர முடிந்தது. உடனே எனக்குள் சந்தோஷமும் சமாதானமும் வந்துவிட்டது. அந்த மரண பயம் கலக்கலாம் போய் சந்தோஷம் சமாதானம் வந்துவிட்டது. நான் வீட்டிற்கு வந்த பிறகும் பழைய பாவ குணங்கள் எனக்குள் காணப்படவில்லை. அது போயிட்டு அந்த பீடி, சிகரெட், கஞ்சா, மதுபானம் எல்லாம் அவர்கள் அது மாத்திரம் இல்லை. என் தோட்டத்தில் வேலை செய்கிற இடத்தில் முன்பு நான் கடினமாக நடந்து கொண்டது நிமித்தம் மன்னிப்பு கேட்டேன். தோட்டத்தில் வேலை செய்கிற ஆக்கிட்ட போய் நான் உங்களை கடினமாக பேசியிருக்கிறேன், திட்டியிருக்கிறேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். உங்களால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு சரிப்படுத்தணும். நீங்கள் இதெல்லாம் சரிப்படுத்தாமல் பாவ மன்னிப்பின் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பார்த்தீங்களா, அந்த சகோதரர் தன்னை தாழ்த்தி வேலை செய்கிறவங்கள்ட்ட போய் தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டிருக்கார். பார்த்தீங்களா, இயேசு அப்படி தான் நடத்தி இருக்கிறார். அவர்களுக்கு எல்லாருக்கும் மிகுந்த ஆச்சரியம். இப்பொழுது இயேசு என்னை புது மனிதனாக மாற்றிவிட்டார். இது தாங்க இயேசு செய்கிறார். யாரையும் மரம் மாற்றினதா ஒருத்தர் சொல்லலை. இதுவரைக்கும் யாராவது என்னை கட்டாயம் மரம் மாற்றினான்னு யாராவது கேஸ் போட்டிருக்காங்களா? கட்டாயம் மரம் மாற்றுன்னு ஒரு குரூப்புக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதவங்கிட்ட கேட்க, மரம் மாற்றுன்னா என்ன, கட்டாயம் மதம் மாற்றுன்னா என்னன்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. மதம் மாற்றுறன்னா என்னது, கட்டாயம் மதம் மாற்றினா என்னது சொல்ல தெரியாது. ஆனால் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை ஸ்பாய்சன் பண்ணிட்டாங்க மைண்டில். சிலர் வந்து இப்படி சொல்லி இதை சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து பார்த்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது.
யாரும் மரம் மாற்ற முடியுமாங்க? ஒரு வீட்டுக்குள்ளே 4 கட்சி ஆள் இருக்காங்க. ஒருத்தர் காங்கிரஸ்ன்றாங்க, ஒருத்தர் பிஜேபின்றாங்க, ஒருத்தர் டிஎம்கேன்னா ஏடிஎம்கே. ஒரே வீட்டுக்குள்ளே இருக்க ஆளை அவங்க விரும்புகிற கட்சிக்கு மாற்ற முடியுதா? மாற்ற முடியாது. அது அவனுடைய விருப்பம். ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கே மாற்ற முடியல, எப்படிங்க மரம் மாற்ற முடியும்? இல்லை, இந்த யோசனை கூட எல்லாம் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சாலும் அரசியலுக்காக சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை அவ்வளோதான். இதுதான் உண்மை. நீங்கள் இவனை கேட்டு பாருங்களேன் அவங்கள. ஐயா மதம் மாற்றனா என்ன, கட்டாயம் மதம் மாற்றன்னு சொல்லுங்கன்னு கேளுங்க, தெரியாது. இல்லை ஞானஸ்தானம் கொடுக்குறாங்கன்னா ஏசு ஞானஸ்தானம் எடுத்தார். ஏசு ஞானஸ்தானம் எடுத்தேன்னு பைபிள் இருக்குல்ல. எந்த மதத்துலேருந்து எந்த மதத்துக்கு ஏசு மாறினார்? எல்லாம் விதண்டாவாதம் சிலர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உண்மை அதில் அவர் சொல்கிறார், ஏசு என்னை புது மனிதனாய் மாற்றினார் ஐயா. அதுக்கு தாங்க நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்தியாவில் குடிகாரங்க கொலை பெருகி விட்டது. கொடி, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், அதை பற்றி பேச அதை மாற்றுகிற ஒரு கடவுளை காண்பீங்க. அதை அந்த பாவத்திலேருந்து மனிதனை விடுதலையாக்கி மனிதனாக லஞ்சம் வாங்க ஒரு ஊழல் பண்ணுறது மலிந்து விட்டது. அதிலேருந்து விடுதலை கொடுக்குற ஒரு ஆண்டவரை காண்பீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிற பாரு, மாற்றிட்டார்ல ஆண்டவர். லைஃப் எப்படி மாற்றுறார்? உங்களை மாற்றுவார். இந்த மாற்றம் வந்தால் தான் சமாதானம் வரும். இல்லைன்னா எவ்வளோ கோடி பணம் வச்சுருந்தா நிம்மதியாக தூங்க முடியாது, சமாதானம் இருக்காது. அறிந்து கொள்ளுங்க. அப்போ இப்போ என்ன, தினமும் காலை 3 மணிக்கு எழுந்து 2.5 மணி நேரம் ஜெபம் செய்கிறேன். இப்போ அந்த ஐயா பாருங்கள், இப்போ எப்படி பார்த்தார், அதிகாலை 3 மணிக்கு எழும்பி 2.5 மணி நேரம் ஜெபிக்கிறாராம். 2 மணி நேரம் தனக்காக ஜெபிப்பார். யோசிப்பார், இந்தியாவுக்காக, தேசத்துக்காக, மற்றவங்களுக்காக. எப்பொழுதும் நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதாங்க உண்மை. இயேசு கிறிஸ்து கொடுக்குற ஆசீர்வாதம், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஜெபத்தை கேட்டு 45 வருடமாக துன்மார்க்கனாய் வாழ்ந்த என்னை புதிய மனிதனாக மாற்றின இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுகிட்ட வந்தால் உங்களை மாற்றுவார். உங்களுடைய மனதை மாற்றுவார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், உங்களை பரிசுத்தமாய் மாற்றுவார். இதுதான் இயேசு செய்கிற மாற்றம். உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்ல? அப்போது நீங்கள் அவரை விசுவாசித்து ஜெபிங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கும். சரி, இப்போ 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒன்று, இது ஓமான் தேசம். இப்போ அங்கே ஊழித்து போயிருந்தால அங்கேயே சாட்சியில் வந்துட்டாங்க, அவங்களுக்கு அற்புதம் நடந்தது. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சகோதரி பிரதீக்ஷா, ஒமான் தேசம் சலாலான்ற இடத்துல இருந்து அவங்க சொல்கிற சாட்சியை முதலாவது கேளுங்க, என்ன நடந்ததுன்னு. இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். அவர் இன்றைக்கும் மாறாதவர். அவருடைய வல்லமை மாறி போகவில்லை. இப்போ தான் போன வாரம் அங்கே தான் போயிருந்தது. சில நாட்களுக்கு முன்பாக இந்த கூட்டத்தில் இயேசு அவங்களுக்கு அற்புதம் செய்கிறார். அதே இடத்துலேருந்து இன்னொரு சகோதரி சொல்கிறாங்க பாருங்கள். சகோதரி மெட்டில்டா, அதே சலாலா அப்படின்ற பட்டணத்தில் இருந்த கூட்டத்தில் தான் அற்புதம். அவங்களுக்கு என்ன நடந்தது? அன்றைக்கி ஆண்டவருடைய வல்லமை பலமாய் வெளிப்பட்டது. ஜனங்கள் மத்தியில் ஆண்டவருடைய பலத்தை வல்லம் வெளிப்பட்டு நிறைய பேருக்கு விடுதலை, சுகம் ஆண்டவர் கொடுத்தார். அதில் சகோதரி மெட்டில்டா அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா? வியாதி எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குது. அவங்க ரட்சிக்கப்பட்ட ஆண்டோடைய பிள்ளைங்க தான், ஜெபிக்கிறவங்க தான். ஆனால் அந்த வியாதி அவங்களுக்குள்ள எரிச்சலை, கோபத்தை கொண்டு வந்தது, சரீரத்தை பாதித்தது. அவருடைய பல கேள்விகள் உள்ளத்தில், துக்கம். இயேசு அன்பான ஆண்டவர், நம்முடைய சூழ்நிலையில் அறிந்தவர். சோகார்ன்ற இடம் மஸ்கட்டில் இருந்து ஒரு 2.5 மணி நேரம் காரில் போகணும். நாங்கள் காலை ஆராதனை முடிச்சுட்டு பாஸ்டர் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. போகிற வழியிலேயே அந்த பிசாசுடைய எதிர்ப்பினால் காரில் இருக்கும்போதே ஃபீல் பண்ண முடிந்தது. அப்போ 4 மணிக்கு கூட்டம், நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். ஆண்டு சொல்கிறார். ஆனால் அப்போ பார்த்து அந்த பிசாசனுடைய கட்டுகளை பற்றி பேசுகிறார். நிறைய பேரை பிசாசு இதை மாதிரி பாவத்துக்கு, வியாதிக்கு அடிமையாக்கி வச்சுருக்கிறான். அவங்களுக்கு எனக்கு ஒரு விடுதலை நான் கொடுக்கணும், உன்னை ஆயத்தப்படுத்திக்கன்னு சொன்னார். எப்படி ஆயத்தப்படணும்? உபவாசம் இருந்தார். உபவாசத்தோடு அன்றைக்கி ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் கிருபை கொடுத்தார். இதுக்கு தெளிவாக ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டார், இப்படிப்பட்ட மக்கள் வருவாங்க, நான் அவங்களுக்கு விடுதலை ஆக்கணும் சொல்லி தான் ஆண்டவர் அழைச்சிட்டு போனார். ஏசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? இப்படி ருசித்த ஒரு ஆண்டவரை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள்? அதனால தான் அவரை பற்றி நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ ஒரு அற்புதமான விடுதலை ஆண்டவர் தந்துட்டார். உங்களுக்கு செய்வார். துக்கப்பட்டு இருக்கீங்களா? அழுதுகிட்டு இருக்கீங்களா? வலி தாங்க முடியல, வலி எலும்பில் வலி, வயிற்றில் வலி, கண்ணுக்குள்ள வலி, பாதிப்பு, இந்த பாவத்தை விடணும்னு நினைக்கிற முடியல, அதனால செத்து போயிடலான்னு தோணுது, அப்படிலாம் நினைக்கிறீங்களா? இயேசு விடுதலை தருவார். 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம்.
இப்போ எனக்கு பாவம், இந்த பாவ பிரச்சனை எனக்கு அதிலிருந்து விடுதலை வேணும்னா நெஞ்சில் கை வைத்து கொண்டு, இயேசுவே என்னை தொடும், என் பாவத்தை மன்னியும், எனக்கு பாவத்தை இந்த விடுதலை தாருன்னு கேட்கணும். என் உள்ளத்தில் வாங்க, என் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லணும். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. குடும்பத்தார் அவங்க மேலே கை வைங்க. ஆஸ்பத்திரியில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, ஆஸ்பத்திரியில் மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. ஒருவேளை ஐசியூனிட்டுக்குள்ளே போக முடியலன்னா வெளியில் இருந்து அவங்கள பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இயேசு அதை கவனிக்கிறார். நீங்கள் இங்கேருந்து பார்த்து அவங்களுக்காக மனதில் ஜெபிக்கலாம். ஆஸ்பத்திரியில் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணி சத்தம் போட்டுறாதங்க, இருதயத்தில் ஜெபம் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் முழங்கால் படியிட்டு உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாக ஜெபிங்க. இல்லைன்னா உட்கார்ந்தே வியாதி உள்ள இடத்துல கை வைத்து, இயேசுவே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீங்க, நீங்கள் அற்புதம் செய்கிற ஆண்டவர்னு சொல்கிறாங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படி கேளுங்க. இப்போ ஆண்டவர் தொடுவார். கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். அப்படி இருதயத்தில் இயேசுவை நினைங்க. எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். எத்தனை வருஷம் 45 வருஷம் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டார் பாருங்கள். வலிய வேதனை உடனே மாற்றிட்டார். கண் பார்வை இழந்து போன நிலைமையில் மறைக்கப்பட்டு உடனே கண்ணில் தெளிவான பார்வை கொடுத்துட்டார். வலியை எடுத்து போட்டு விட்டார். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? பாருங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரை என்னையும் தொடுங்க, என்னையும் குணமாக்குங்க. உங்கள் வீட்டில் வியாதியஸ்தர் மீது கை வைத்து கொள்ளுங்க. இயேசுவே தொடுங்க. இயேசுன்ற பெயரை சொல்லுங்கள். இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் அந்த பெயரை சொல்லும்போது தான் விடுதலை, விடுதலை. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. வேறு யாரிடத்துல போவாங்க ஆண்டவரே? வேறு யார் இவங்களுக்கு உதவி செய்ய முடியும்? நீங்கள் தானே சிலுவை சுமந்தி, நீங்கள் தானே இவங்களுக்காக வாரினால் அடிக்கப்பட்டீங்க, சிலுவையில் ரத்தம் சிந்தி. இந்த ஜனங்களுக்கு வேறு யார் உதவி செய்ய முடியும் ஆண்டவரே? அழுது கொண்டு இருக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, வேதனை தாங்க முடியலன்னு சொல்றாங்க. தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரை தொடுங்க. இந்த மகளை தொடுங்க, இந்த மகனை தொடுங்க, இந்த தகப்பனாரை தொடுங்க, இந்த தாயாரை தொடுங்க ஆண்டவரே. மறிச்சு போயிட்டா பரவாயில்லையேன்னு நினைக்கிறாங்களே, நீங்க வாழ வைக்கிற ஆண்டவர் அல்லவா, வாழ வைக்கிற தெய்வம் அல்லவா. மரண கட்டுகள் மாறட்டும். தொடுங்க ஆண்டவரே, அந்த மகளை தொடுங்க, அந்த மகனை தொடுங்க ஆண்டவரே. ஈஸ்வரி என்கிற அந்த மகளை தொடுங்க ஆண்டவரே. எலும்புகளில் பாதிக்கப்பட்டு வலியோடு இருக்கிறாங்களே, இயேசுவையே என்னையும் தொடுங்கன்னு ஜெபிக்கிறாங்களே, ஈஸ்வரியை தொடுங்க. நீங்கள் தொட்டு குணமாக்குங்க ஆண்டவரே, நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. தொடுகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஏஞ்சலினா என்கிற மகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. எனக்கும் கண்ணு பாதிக்கப்பட்டிருக்குதே, நான் குருடாயிருவேன்னு பயப்படுறேன்னு ஜெபிக்கிறாங்க. அந்த மகளை தொடுங்க, அந்த கண்ணை தொடுங்க, புது கண்களை மாற்றுங்க ஆண்டவருடைய கண்ணீருக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. நீங்க தொடுகிறதற்காக உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. நீங்க தொட்டு அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீ தொடுறீங்க, நன்றி. ராமசாமி, நீ அந்த ஐயா கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. என்னால் நடக்க முடியல, மூச்சு விட முடியல, மரண போராட்டத்தில் இருக்கிறேன். இப்படி ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறாரா? இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்கன்னு ஜெபிக்கிறாங்க. அந்த ஐயாவை தொடுங்க ஆண்டவரே. அந்த மரண படுக்க மாறட்டும், விடுதலை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் தொண்டை குணமாக்குங்க, அவங்களுக்கு சுகம் கொடுங்க. உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுறாங்களே, அவங்களுக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. நீங்க தொடர்றதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. விடுதலை தருகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த பாலசுப்ரமணியம் என்கிற சகோதரர் ஜெபிக்கிறாங்களே ஆண்டவரே, வெளியே சொல்ல முடியாத பாரத்தில் அழுது கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. வேதனை தாங்க முடியாம அழுகிறாங்க, உங்க பாதத்தில் அழுகிறாங்க. அந்த சகோதரனை தொடுங்க, பாலசுப்ரமணியத்தை தொடுங்க. இப்போ அவங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும். கௌரின்ற அந்த மகள் ஜெபிக்கிறாங்க. என் குடும்பத்தில் எல்லாருக்குமே வியாதி, எல்லாருக்குமே வியாதி, சாபமோ தெரியலையேன்னு அழுகிறாங்க. ஆண்டவரே, நீங்க சாபத்தை சிலுவையில் சுமந்தீங்களே, உங்க ரத்தத்தினால விடுதலை கொடுங்க. இந்த நேரத்தில் சுகம் கொடுங்க. இந்த நோய்கள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே.
கண்ணீரோட பாரத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க. சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சகல பிசாசின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்படி அவள் கேட்கிற அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க தான் உண்மையான தெய்வம் என்பதை அவளுக்கு விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க தான் வல்லமை உள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணுங்க. உடைய கரம் தொட்டதற்காக நன்றி. இப்ப சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை தொட்டுட்டீங்க, விடுதலை தந்துட்டீங்க, ஸ்தோத்திரம், நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவே நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க, வாய் தரன்னு, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொட்டுட்டீங்க, சுகம் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் நிறைய பேரை தொட்டு இருக்கிறார். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கண்ணீரோடு இன்றைக்கி ஜெபிச்சிங்க. உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். அவர் மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர், உங்களை தொட்டுட்டார். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ நானும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு நன்றி சொல்லுவேன். சரியா?